Hi friends, welcome to Meena's Ginger Garlic channel. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. Chettinad Deepavali Special அப்படினாலே கல்கண்டு வடை தாங்க. இந்த கல்கண்டு வடை ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients 1 கப் உளுந்து, 1 கப் கல்கண்டு. நான் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே உளுந்து ஊறக்கூடாது, அப்படின்னா வடை எண்ணெய் குடிச்சிரும். ஸோ அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் உளுந்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் கல்கண்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது ஆட்டும்போது நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது தண்ணியை சும்மா தொளிச்சு விட்டு நம்ம ஆட்டணும். இப்படி பந்து மாதிரி அல்வா மாதிரி அந்த உளுந்து வரணும். நான் உளுந்தை சேர்த்துக்கிறேன். உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இந்த கல்கண்டு வடைக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ மிக்சியில் நான் கல்கண்டு பொடிச்சு வச்சுருந்தேன். அந்த கல்கண்டே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றுனா ஏன்னா கல்கண்டே தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி அல்வா மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ தண்ணி கூடிருச்சு, நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா, பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஸோ பச்சரிசி மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியாயிரும். ஸோ வடை நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கவரில் வச்சு நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை சுட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கருகிரும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தால் வடை சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வடையை தட்டி போட்டேன். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோன்னா வடை கலர் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிரும். இல்லாமல் இந்த பாருங்கள், இப்போ லைட் கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான டேஸ்டியான கல்கண்டு வடை செட்டிநாட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருந்துச்சுங்க வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.